இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியலாக இருந்து வருகிறது. குறிப்பாக வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது பாமகவின் தொடர் வலியுறுத்தலாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது சமீபத்திய RTI தகவல் ஒன்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது 10.5% கேட்கப்படும் இடஒதுக்கீடை விட அதிகமாகவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது என்பதாக ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்த RTI தகவலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய தரவுகளாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் 10.5 விழுக்காடை விட அதிகமாக மொத்தம் வன்னியர்களுக்கு 940 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது 13.5 விழுக்காடாக இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BDS படிப்பை பொறுத்த வரைக்கும் 437 வன்னியர் பிரிவை சார்ந்தவர்களுக்கான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது 10.7 விழுக்காடு அது அவர்களுடைய மொத்த அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. MDS படிப்பை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க சீட்டின் அடிப்படையில் 11.2 விழுக்காடாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. குரூப் 4 பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் 19.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவர்களுக்கு பலனாக கிடைத்திருக்கிறது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டை பொறுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 11.2 இந்த விழுக்காடு இருக்கு. சீருடை பணியாளர்கள் 17 விழுக்காடாக இருக்கு அப்படிங்கிற அரசு தரவுகள் வெளியாகி இருக்கு. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் 10.5 விழுக்காடு அப்படிங்கிறது தொடர்ந்து இங்கு மிக முக்கியமாக விவாதிக்கப்படும் அரசியலாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு 10.5 விழுக்காடை விட அதிகமான ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகள் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதற்கு பதில் கருத்தாக அன்புமணி அவர்கள் பாமகவின் தரப்புல சொல்லியிருக்கிறது, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பொய் தகவலாக இருக்கு, இந்த டேட்டா சரியில்லை அப்படின்னு டேட்டாவை அவர் கேள்வி குறியாக்கியிருக்காரு. குறிப்பாக இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டேட்டா 5 ஆண்டுகளுக்கானதாக இருக்கு அப்படிங்கிறதாக அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. திமுகவின் சார்பாக தொடர்ந்து இங்கே சொல்லப்படுறது என்னன்னா, நாங்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மூத்த தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன அவர்களுக்கு சிக்கலாக இருக்குன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ளணும், அதன்படி வரும் தரவுகளை பொறுத்து தான் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடில் அவர்கள் மாறுவதாக இல்லை. இதுதான் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகளின் இடையே இருக்கக்கூடிய ஒரு வாக்குவாதமாக முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த RTI தகவலின்படி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் எப்படி கையாளப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.